என தீர்ப்பு அளிக்கப்பட்டதால் நிர்மலா தேவி மதுரை சிறைக்கு செல்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நீதிமன்றத்திலிருந்து மதுரை சிறைக்கு போலீஸ் அழைத்துச் செல்கிறது. நாளை தண்டனை விவரம் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் மதுரை சிறைக்கு அவர் அழைத்துச் செல்லப்படுகிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கணேஷ் இணைந்திருக்கிறார். கணேஷ், தீர்ப்பின் விவரம் நாளை அறிவிக்கப்படவிருக்கிறது. தற்போது காவல்துறையினர் எடுத்திருக்கும் நடவடிக்கைகள் குறித்த விவரங்கள். லாவண்யா, விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்த வழக்கில் அதே கல்லூரியைச் சேர்ந்த உதவி பேராசிரியை நிர்மலா தேவிக்கு குற்றவாளி என இன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் விரைவு மகளிர் நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் அவருக்கான தண்டனை விவரத்தை நாளை அறிவிக்கப்படுவதாக இந்த வழக்கின் தீர்ப்பை மீண்டும் ஒத்திவைத்திருக்கிறது. இத்தகைய சூழலில்தான் அவர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் காவல்துறையினுடைய முழு கட்டுப்பாட்டில் வந்திருக்கிறார். அதனை அடுத்து தற்போது இந்த நீதிமன்றத்திலிருந்து, அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்திலிருந்து காவல்துறையினுடைய பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் காவல்துறை வாகனத்தில் மதுரை மத்திய சிறையில் அடைப்பதற்காக அவரை அழைத்து சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரை மேலும் இவர் அந்த தவறான பாதைக்கு அழைப்பதற்கு தூண்டியதாக முருகன் மற்றும் கருப்பசாமி ஆகிய இருவரும் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருந்தார்கள். அவர் இருவர்களுக்கும் போதுமான ஆதாரங்கள் நிரூபிக்கப்படாததன் காரணமாக இருவரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இவர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். எனவே இவர் மீதான அந்த தண்டனை விவரம் என்பது நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு மீண்டும் இந்த நீதிமன்றம் அறிவிக்கப்பட உள்ளது. அதன் அடிப்படையில் தற்போது காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இவர் வந்திருப்பதன் காரணமாகவே மதுரை மத்திய சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். நாளை மீண்டும் அங்கிருந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார்.